தமிழ் மக்களுக்கு வணக்கம். விஜய் அவர்களை பற்றி தான் இந்த காணொளி. இன்னைக்கு என்னடா 2 காணொளி விஜய் பற்றி போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? 2 விஷயங்க. ஒண்ணு என்னன்னாக்க, கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்ப தெளிவா சொல்றோம். கரூர் சம்பவம் திமுகவுடைய சதி அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை. சரியா? அதில என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் ஒரு சாட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். அதாவது அவர் நேரடியாக அதை பார்த்திருக்கிறார் அப்படின்ற நிலையில அவர் ஒரு சாட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் அடுத்த சம்பவம் என்னன்னாக்க, விஜயுடைய அந்த திரைப்படமான ஜனநாயகன். இப்போ இந்த சப்ஜெக்ட்குள்ள போறதுக்கு முன்னால சில டிஸ்க்ளைமர் அப்படின்றதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில நெறைய பேர் இதனால நீ இப்படி சொல்லியிருக்கலாம். அதனால நீ இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது மாரியான எந்த விதமான மாச்சரியங்களும் கிடையாது. முதலானது எனக்கு விஜய் பிடிக்கும். 2வது நான் அவருடைய அரசியல் சார்ந்தவன் கிடையாது. அவருடைய அரசியல் கட்சி சார்ந்தவன் கிடையாது. 3வது விஜய்க்கு ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கலாம். உதாரணத்திற்கு விஜய் ஒரு கிறிஸ்டினா, அவர் ஜோசப் விஜயா, இல்ல முகமது விஜயா, இல்ல சுவாமிநாதன் விஜயா அப்படின்றதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. அவருடைய நம்பிக்கை என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. என்னை பொறுத்தவரைக்கும் அவர் யாராக இருந்தாலும் அவர் திறமைசாலி என்றால், மக்கள் மனமுவந்து அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், அவர் ஆட்சி புரிவது அல்லது ஆட்சிக்கு வருவது அல்லது மிகப்பெரிய தலைவராக வருவது அப்படின்றதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. அதில நீ ஜோசப் விஜய் அதனால உனக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றவன், அப்படி யார் சொன்னாலுமே அவன் அயோக்கிய பயல். அதனால அந்த இடத்துல எனக்கு எந்த விதமான ஒரு மாச்சரியங்களும் கிடையாது. அதேபோல இந்த காணொளியில நான் பதிவு செய்யக்கூடிய விஷயங்களும் கூட ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் அத பதிவு பண்றேன். ஏன் இத யோசிச்சு யோசிச்சு பதிவு பண்றேன்னா, எனக்கு தகவல்கள் இருக்கு. இந்த தகவல்கள நான் பகிரும் பொழுது, எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது விஜயுடைய அ கேம்ப்லயே, விஜயுடைய இடத்திலேயே இருக்கக்கூடிய நெறைய பேர் எனக்கு நெருக்கமா இருக்கலாம், அல்லது தெரிஞ்சவங்களா இருக்கலாம். நான் நெருக்கம்னா நான் நட்பு பாராட்டி இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம். எல்லா கட்சியிலயும் அந்த மாரி இருப்பாங்க. இவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்களோ, சரி இத சொல்லலாமா? வேண்டாமா? அப்படின்னு யோசிச்சு தான் சொல்றேன். ஆனால் இது எதுவுமே நான் யோசித்து, நான் சிந்தித்து, என்னுடையது அப்படின்னு நான் சொல்லல. எனக்கு வரக்கூடிய தகவல பகிர்ந்துக்கிறேன். இது எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை இருக்கிறதா? இல்ல இது சரியா? இல்ல இந்த கோணத்தில் யோசிக்கலாமா? இதையெல்லாம் விஜய்க்கு விட்டுர்றேன் நான். இந்த காணொளி உண்மையா விஜயோட ரசிகர்கள் என்பதை விட விஜய்க்கானது அப்படின்னு எடுத்துப்போமே. இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, இப்போ இந்த சிபிஎஸ்இ விவகாரத்தில விஜய் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா, இங்க நெறைய பேர் இன்க்ளூடிங் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் கூட என்னன்னா, அதையும் பதிவு பண்ணிடுறேன் இங்கேயே. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாரி கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் விஜய்யை. அதனால தான் இதையெல்லாம் செய்கிறது பாஜக. அப்படித்தான் செய்யும் பாஜக. அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறதே! அப்படின்ற தொனியில அவர் பேசுறாரு. அது ரொம்ப தப்பு. ஏன்னா, இதை நியாயப்படுத்துவார் சவுக்கு சங்கர் என்றால், அப்போ அதே அதிகாரம் தங்கள் கையில் இருக்கிறது என்பதற்காக திமுக செய்வதெல்லாம் சரிதான்னு நியாயப்படுத்த முடியுமா? ஸோ இது ரொம்ப தவறான வாதம். அது உண்மையும் கிடையாது. இங்கே விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இடம் பெறுவது அப்படின்றது ரூல்ட் அவுட். விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதை விட, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியிலிருந்து அவர் தனியாக இருந்து, அவர் களமாடுவது அப்படின்றது தான் நம்ம எல்லோருக்குமே நல்லது அப்படின்றது தான் என் போன்றவர்களுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, விஜயுடைய ஸ்ட்ரென்த் என்ன? விஜயுடைய பலம் என்ன என்பது விஜய்க்கு தெரிந்துவிடும். இன்னொன்னு நீங்க வரலாற்று ரீதியாக பாருங்களேன். அது சிரஞ்சீவியா இருக்கட்டும், என்டிஆரா இருக்கட்டும், வரலாற்று ரீதியாக இவைங்கெல்லாம் நடிகர்களாக இருந்து அரசியல் கட்சியை துவங்கி இவங்கெல்லாம் களம் கண்டவர்கள். சிரஞ்சீவி, என்டிஆர், கமலஹாசன் இது போன்றவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா, அவங்க முதல் தேர்தல் கூட்டணி போனது கிடையாது. உங்களுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறங்குவார்கள். இந்த இடத்துல நான் எம்ஜிஆர் அவர்களை சேர்க்கல. ஏன் சேர்க்கலன்னா, அவர் ஏற்கனவே அரசியலில் பயணித்தார். அவர் நடிகராக அவர் பரிணமிக்கும் அதே காலகட்டத்தில அது கூடவே ஊடாரவே அவர் அரசியலும் பயணித்தார். அதனால அவரை இந்த செட்ல நான் சேர்க்கல. அப்ப இவர்கள் எல்லோருமே தங்களுடைய பலம் என்ன என்பதை காண்பிப்பார்கள். அது மாதிரி விஜயும் அவருடைய பலத்தை காண்பிக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா, இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 2 பிரச்சனைகளை என்னால அடையாளம் காண முடிகிறது. இது கடந்த அதாவது நேற்று
பதிவு செஞ்ச காணொளியிலையும் அதை சொன்னேன். இப்பவும் நான் சொல்றேன். என்னன்னா, பாஜகவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸை தான் எதிரியாக பார்ப்பார்கள். அப்போ 2017ல நடந்தவைகளை நீங்க அப்படியே அசை போட்டு பார்க்கணும். 2017ல நடராஜன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2016ல உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது, நடராஜன் தன்னுடைய அரசியல் காய்களை நகர்த்த ஆரம்பித்து விட்டார். அவரை பொறுத்தவரைக்கும் எப்படி வட மாநிலங்கள்ல இங்க விஜயோட ரசிகர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வட மாநிலங்கள் எப்படி கன்ஷிராம் வந்து ஒரு ஒரு அரசியல் கணக்கு போட்டாரோ, அதே போல ஒரு அரசியல் கணக்கை போட வேண்டும் அப்படின்னு எத்தனித்தார் நடராஜன். சசிகலாவுடைய கணவர் நடராஜன். அப்போ அவர் என்ன பண்றாரு? ராகுல் காந்தியை அழைச்சிட்டு வர்றாரு. ராகுல் காந்தியை அழைச்சிட்டு வந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா, அது அ பாதிப்பை ஏற்படுத்தியது அதிமுகவை. எந்த அளவுல அப்படின்னா, ராகுல் காந்தியை கொண்டு வந்து நீங்க பலப்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி காங்கிரஸை இங்கே பலப்படுத்தி கூட்டணியை நீங்கள் ஏற்படுத்தணும்னு பார்க்குறீங்க அப்படின்னு தான் அவர்கள் சிந்திப்பார்கள். அப்படி சிந்திக்கும் பொழுது, இந்த சசிகலாவுடைய குடும்பத்தை நாம வந்து எதிர்க்கணும் அப்படின்ற முடிவிற்கு மத்திய பாஜக வருது. அதிலிருந்து நடந்தவையெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போன்ற ஒரு சூழலில் தன்னை இப்பொழுது கொண்டு போய் பொருத்திக் கொண்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு பார்க்குறது வேற. அது இப்ப இங்க இருக்கக்கூடிய சரத்பவார் சொல்றாரு, அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, லாலு பிரசாத் யாதவ் சொல்றாரு. இவங்க எல்லாருமே சொல்றாங்க. அது வேற விஷயம். இது அரசியல்ல இருக்கக்கூடியது தான். இந்துத்துவாவை நான் எதிர்க்கிறேன், பாஜகவை நான் கொள்கை எதிரியாக பார்க்கிறேன் அப்படின்றது வேற. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்ல, அதாவது காங்கிரஸை பலப்படுத்துவதற்கு விஜய் பயன்படுத்தப்படுகிறார் அப்படின்னும் பொழுது, அதை வேறு மாதிரி தான் பாஜக பார்க்கும். அதை விட ஒரு படி மேலே போய் 2வது பிரச்சனை என்ன? 2வது சிக்கல் என்ன விஜய் இங்கே எதிர்கொள்கிறார் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். அது என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் இதை செய்கிறார்ன்னு நான் சொல்லல. ஆனால் அவருடன் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக நமக்கு வரக்கூடிய தகவல்கள், இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதை வந்து சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் சொல்ல முடியாது. எனக்கு வரக்கூடிய தகவலை மட்டும் தான் நான் பதிவு பண்றேன். என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமி இவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் அப்படின்றத குறை சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருக்கு என்ன விஜயை எப்படி வந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ, அவர் ஒரு வழி வகுத்திருப்பார். அந்த வழியை அவர் வழிமுறையை அவர் சொல்லப் போறார். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, கட்சிக்குள்ளேயே விஜயுடைய கட்சிக்குள்ளேயே என்ன பார்க்குறாங்கன்னா, இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றதையும் கடந்து இவரே கட்சியை வழிநடத்துகிறார் என்றால், இவர் ஆலோசனை சொல்ல வந்தவரா? அல்லது இந்த கட்சியை கைப்பற்ற வந்தவரா? அப்படின்ற கேள்வியும் வருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அவங்களோட கட்சியுடைய உள்விவகாரம். இதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவங்க பிரச்சனை. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி செய்ததாக சொல்லப்படுகின்ற தகவல்கள், டெல்லிக்கு சென்று சேர்ந்திருக்கின்ற தகவல்கள் என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய மதம் சார்ந்த அந்த பாகுபாடு இருக்கு இல்லையா? அதாவது அவர் ஒரு மதம் சார்ந்தவர் அப்படின்றதை அவர் முன்னிலைப்படுத்தி, நிறைய இன்டர்னல் மீட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த பைபிள் வாசகங்களை எல்லாம் படித்து, அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிக்கிறார்ன்றது ஒரு பக்கம். 2வது என்னென்னா, அது கூட நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவருடைய நம்பிக்கை. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதையும் கடந்து, அந்த பைபிளில் இருக்கக்கூடிய சில வாசகங்களில் பிரதமர் மோடி அவர்கள் சாத்தானுடன் பொருத்தி பார்த்து, அதை ஒரு பரப்புரையாக கொண்டு செல்கிறார். அதை அவர்கள் மதம் சார்ந்த பல இடங்களில் அந்த பரப்புரைகளை செய்கிறார்கள் என்பதனை காணொளிகளாக பதிவு செய்து யாரோ ஒருத்தர் இந்த குரூப்புக்குள்ளே, அதாவது விஜயுடைய அந்த குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ இதனால் சிபிஎஃப்சியை வைத்து பிரச்சனையை ஏற்படுத்த முடியாமான்னா முடியாது. ஆனால் பிரச்சனை வரும்போது நான் ஏன் கண்டுக்கணும் அப்படின்னு ஒதுங்கி போகலாம்ல. அதைத்தான் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செய்வதாக நான் பார்க்குறேன். நான் ஏன் உன் பிரச்சனைக்கு நான் ஏன் சால்வ் பண்ணணும்? வை ஷுட் ஐ கேர்? இப்போ மாநில அரசாங்கத்தையும் பகைத்து கொண்டு, மத்திய அரசாங்கத்தையும் பகைத்து கொண்டு, அரசியலில் வேறு கட்சிகள் எதையும் சேர்த்து கொள்ளாமல் எல்லோரையும் பகைத்து கொண்டு நான் தனியாவர்த்தனம் செய்வேன் அப்படின்னு விஜய் செய்யலாமான்னா செய்யலாம். ஆனால் அப்படி செய்வதற்கு அவர்கிட்ட அந்த கட்டமைப்பு இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. இப்போ இதை சொன்ன உடனே அவர் இங்கே கூட்டணி வரணுமா, அங்கே கூட்டணி வரணும், அவர் எங்கேயும் கூட்டணி வர வேண்டாம். அவர் தனியாக களம் காண்பதை தான் நானும் ஆதரிக்கிறேன். சரியா?
ஆனால் அப்படி செய்யும்பொழுது கூட நீங்கள் தேவையில்லாமல் சிலரை பகைச்சு கொள்ள வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அதாவது அவசியமா பகைச்சுக்கலாம். இப்போ மோடியுடைய கொள்கைகளை நான் எதிர்க்கிறேன். மோடியுடைய அந்த வ முடிவுகள், அரசியல் முடிவுகள நான் எதிர்க்கிறேன். பாஜகவுடைய இந்துத்துவா கொள்கையை நான் எதிர்க்கிறேன். இதெல்லாம் யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா, இதெல்லாம் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் மோடியை சாத்தான் என்று கொண்டு போவது. நீங்க பாஜக திமுகவே எடுத்துக்கோங்களேன். திமுக என்ன செய்றாங்க? அதிகாரப்பூர்வமாக திமுக. அவங்க சனாதனத்தை டெங்குன்றாங்க, மலேரியாங்கிறாங்க, என்னமோ ஒண்ணு சொல்றாங்க. அதையெல்லாம் கடந்து மோடியை தனிப்பட்ட விதமாக அவர்கள் தாக்குகிறார்களா? இல்ல. ஏனென்றால் அது சாதுரியமான அரசியல் கிடையாது. இன்றைக்கு உங்களுக்கு பிடித்திருக்கோ இல்லையோ பலம் பொருந்திய ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறது மோடி. சரியா? இப்ப இவ்வளவு பேசக்கூடியவர்கள் டேக்லைன் போடுறாங்கல்ல. பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன். அதாவது ஜனநாயகனை பார்த்து பாஜக பயப்படுகிறது அப்படின்னு நீங்க ட்விட்டர்ல டேக்லைன் போடுறீங்கல்ல. உண்மையிலான ஜனநாயகன் யாரு? உண்மையான ஜனநாயகன், ஜனநாயகன் என்கிற திரைப்படத்தின் கதாநாயகன். அது யாரு? விஜய். அப்ப ஜனநாயகன் என்கிற படத்தின் கதாநாயகனான விஜய் நியாயமா வெளியில வந்து பேச வேண்டியது தானே? அவரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவார்களாம். அவர் கட்சியில் இருப்பவர்கள் யாரும் பேச மாட்டார்களாம். அவரே பேச மாட்டாராம். ஆனால் நாம் எல்லோரும் நம்ப வேண்டுமாம் பாஜக பழிவாங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முட்டுக் கொடுப்பதற்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரேண்டம் யூடியூபர்ஸ் நானா இருக்கட்டும், சவுக்கு சங்கரா இருக்கட்டும், ரங்கராஜ் பாண்டேவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து அடிப்படையா கொண்டு வந்து காமிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது லாஜிக்கா? அரசியலை அரசியலாக பாருங்கள். அரசியல் என்பது ஒரு திரைப்படம் போல கிடையாது. ஒரு திரைப்படத்திலேயே அஜித், விஜய் சேர்ந்து பிரசாந்த காலி பண்ணலையா? அப்ப அது வந்து இது நியாயம், இது தர்மம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோமா? அதெல்லாம் கிடையாது. இங்க ஓட்டப்பந்தயம், போட்டி. நான் ஓடுறேன், நீ ஓடுற, இன்னொருத்தன் ஓடுறான். யார் முந்தி ஓடப் போறோம்? சூப்பர் ஸ்டார் படம் வருது, விஜய் படம் வருது. 2 படத்துல எனக்கு எவ்வளோ தியேட்டர் கிடைக்கும்? எனக்கு எவ்வளோ தியேட்டர் கிடைக்கும்? இதில நான் முந்துவேன். உன் தியேட்டர் நான் கிடைக்க விடாம பண்ணுவேன். என் தியேட்டர் நான் கிடைக்க விடாம நீ கிடைக்க விடாம பண்ணுவ. இது இயல்பாக இருக்கக்கூடிய போட்டி. அரசியலிலும் அதான் பொருந்தும். அப்ப அரசியல்ல இது போன்ற ஒரு வன்ம பிரச்சாரத்தை இவர்கள் மத ரீதியாக பரப்புவார்கள் என்றால், அப்ப என்ன பிரச்சனை ஆகும்னா, நான் ஏன் உனக்கு எதுவும் பண்ணணும், நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற எண்ண ஓட்டத்திற்கு வருவார்கள். இதை கடந்து இப்ப அடுத்த கட்ட விசாரணை எங்கே கொண்டு செல்கிறார்கள் என்றால், விஜயை எந்த இடத்திலும் கைது செய்ய வேண்டும். இப்படிலாம் நெறைய சொல்றாங்கல்ல, விஜயை அரெஸ்ட் பண்ணுவாங்க. உள்ள தூக்கி வச்சுருவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள், இவர்கள் உண்மையில் செய்தார்களா இல்லையான்றது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஜான் ஆரோக்கியசாமியோட ஒரு 4, 5 முறை தொடர்பில் இருந்திருப்பேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் பேசின வரைக்கும் அவர் அப்படிலாம் எனக்கு தெரியல. ஆனால் அங்கே சென்றிருக்கின்ற தகவல் இத்தகையது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஜானை பொறுத்தவரைக்கும் அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே அவர் மதத்தை சார்ந்தவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர் ஒரு லாபி செய்கிறார் அப்படின்ற எண்ண ஓட்டமும் பரவி இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் அந்த மதத்திற்கு எதிராக எதையுமே செய்யலையே. இங்கே யாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது என்றோ, இங்கே யாரும் வந்து தங்களுடைய மத நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடாது என்றோ சொல்லாத ஒரு நபரை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தாக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அப்ப அதை செய்யும் பொழுது அவரை சுற்றி இருப்பவர்கள், இது உடனே மோடி போயிட்டு அப்படியே சொல்லுவாரா? "நீ வந்து விட்றாத. விஜயை விடவே கூடாதுன்னு" மோடி சொல்லுவாரான்னா சொல்ல மாட்டாரு. அவருக்கு இருக்கக்கூடிய 1000 பிரச்சனைகளில் விஜய் ஒரு பிரச்சனை கிடையாது. அதேபோல அமித்ஷா வந்து சொல்வாரா என்றால் அவரும் சொல்ல மாட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அவங்க கிட்ட கொண்டு போய் இவங்க தூபம் போடும்பொழுது, கண்டிப்பாக இதை அவர்கள் எடுத்து வைத்துக்கொண்டு கொடசல் என்ன குடுக்கணுமோ குடுப்பாங்க. நியாயப்படுத்துறேனான்னா அதுவும் கிடையாது. நான் நியாயப்படுத்தல. பட் சட்டப்படி, ப்ரொசீஜர் படி நீ ஃபாலோ பண்ண வேண்டியது ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தும்போது நீ என்ன பண்ண முடியும்? கோர்ட் கேட்டிருக்கிற உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கின்ற கேள்வி நியாயமான கேள்வி. என்ன? நீங்க படத்தோட தேதிய முடிவு பண்ணிட்டு எங்கள வந்து நீங்க பிரஷர் பண்ணுவீங்களா? அது செய்ய முடியாது. அந்த படத்துக்கு பண்ணீங்களே, இந்த படத்துக்கு பண்ணீங்களே, எனக்கு பண்ண மாட்டீங்களான்னு நீங்க கேட்க முடியாது. ஒண்ணுமில்ல. நான் இப்போ டிராஃபிக்ல நான் போயிட்டுருக்கேன். 2 வீலர்ல. நீங்களே போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுப்போமே. போலீஸ் பிடிக்கிறான். உன்கிட்ட ஏன்டா லைசென்ஸ் இல்லன்னா, நான் லைசென்ஸ் இருக்கா இல்லையான்னு நான் குடுக்கணும். அவன ஏன் பிடிக்கல? இவன ஏன் பிடிக்கல? அவன விட்டுட்டியே, இவன விட்டுட்டியே அப்படின்னு பேச முடியாது.
அது லாஜிக் கிடையாது. இது நீதிமன்றத்தில் எடுபடாது. இப்ப என்ன கொண்டு போய் நான் லைசென்ஸ் இல்ல, நான் ஃபைன் கட்ட மறுக்கிறேன். என்ன கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தினாங்கன்னா, லார்ட்ஷிப் ஒரு 10 பேர் போனாங்க லார்ட்ஷிப். அவனையெல்லாம் விட்டாங்க. என்ன மட்டும் புடிச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. என்கிட்ட ஆவணங்கள் இல்லையா? நான் முறையாக பின்பற்றலையா? அப்ப நான் தண்டனைக்குரியவன். இப்படி தான் அத கொண்டு போவாங்க. இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். விஜய் புரிந்து கொள்ள வேண்டியது, விஜய்ங்கிற தனிநபர் மீது யாருக்கும் காழ்ப்பு கிடையாது. விஜய்ங்கிற தனிநபர் மீது யாருக்கும் வெறுப்பு கிடையாது. விஜய்ங்கிற தனிநபரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று குறைந்தபட்சம் பாஜக நினைக்கவில்லை. நான் பாஜகவ சாமரம் வீசி இத பேசல. சரியா? ஆனால் விஜயை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு பார்த்தீங்களா? இது விஜய்க்கு யாருமே உதவ வராத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. இதை எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ, அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு நல்லது. அதை அவர்கள் புரிந்து கொள்வார்களா? அப்படின்றது தான் கேள்வி. சரியா? இப்ப நான் பதிவு பண்ணது எல்லாமே தகவல்கள். இதையெல்லாம் நான் குற்றச்சாட்டாக வைக்கல. என்னை பொறுத்தவரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கன்சல்டன்ட். அவருடைய கன்சல்டன்சிய வந்து குடுக்க போறாரு. அவருக்கு தெரிந்த விஷயங்களே அவருக்கு அறிவுரைகளா குடுக்குறாரோ, இல்ல உத்தரவா குடுக்குறாரோ, அது அவருடைய இஷ்டம். சரியா? அவரை எந்த அளவுக்கு இந்த கட்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அனுமதிக்கலாம் என்பது அந்த கட்சி தலைமையுடைய முடிவு. அதுக்குள்ளலாம் நான் வர விரும்பல. அது என்னுடைய பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்படியான எண்ண ஓட்டம் பரவி இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது ஜான்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஒரு எண்ண ஓட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எண்ண ஓட்டத்தை எப்படி களையப் போகிறார்கள் அப்படின்றது தான் விஜய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதை அவர் செய்கிறாரா என்பது அவருக்கு விட்டது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.